நம்முடைய தமிழ் வேதம், அதாவது ரிக்கேசு சாமாதர்வன்னு சொல்லி வடமொழி வேதங்கள் 4 இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. அதே போல தமிழ்ல 12 திருமுறை நமக்கு தமிழ் வேதம். உண்மையிலேயே அந்த 4 வேதம்னா அறம், பொருள், இன்பம், வீடு. சரிங்களா? அதுதான் உண்மை. அதனால அந்த அறம், பொருள், இன்பம், வீடு தரக்கூடியது நம்முடைய 12 திருமுறைகள். முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தர் பாடினது, அதற்கு திருக்கடை காப்புன்னு பேரு. 4, 5, 6 திருமுறைக்கு தேவாரன் பேரு, திருநாவுக்கரசர் பாடினது. 7ஆம் திருமுறைக்கு திருப்பாட்டுன்னு பேரு, நம்பியாறு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது. 8ஆம் திருமுறைக்கு திருவாசகம், திருக்கோவை 2 நூல்கள். அது நம்ம மாணிக்கவாச பெருமான் பாடினது, சுவாமியே எழுதுகினார். மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல்கள். அதனால பாவை பாடிய வாயால் கோவை பாடுங்க சாமியை கேட்டுக்கிட்டு. ஏன்னா சன்மார்க்கம், மாணிக்கவாச காட்டு நிறைய பேர் சன்மார்க்கம். அதுக்கு 2 ரூட்டு. ஒரு ரூட்டு ஆசிரியன் மாணவன், இன்னொரு ரூட்டு தலைவன் தலைவி, காதலன் காதலி. அதுக்காக தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுங்க, அதையும் திருக்கோவையான்னு கேட்டு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் 9ஆம் திருமுறை திரு இசைப்பா திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை 3000 திருமந்திரங்க, திருமூல தேவனான் அருளியது. அதே மாதிரி இங்க 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார், நம்ம மதுரை ஆலவாய் சொக்கனாவே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மானபத்திர ஒரு கடிதம், அந்த கடிதம் மதிமொழி புரிசுன்னு ஆரம்பிக்கும். 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பட்டினத்தடிகளா அதில் பாடியிருக்காங்க. 12ஆம் திருமுறைக்கு திருத்தொண்டர் புராணம்னு ஆசிரியர் வச்சார் தெய்வசை கிழார். ஆனா மக்களா பார்த்தா அது பெரிய புராணம்னு சொன்னோடனே மக்கள் வச்ச பேரே ஒரு புராணத்துக்கு நிலைச்சதுன்னா தெய்வச்சகாருடைய திருத்தொண்டர் புராணத்துக்கு மக்கள் வச்ச பேர் பெரிய புராணம்.